திரைப்பட விமர்சனத்திற்கு எனது டிஆர்எஸ் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்றைக்கு நாம பார்க்க போற படம் நரிவேட்டை. இயக்குனர் அனுராஜ் மனோகர் தான் இயக்கியிருக்கார். இது 203 நடந்த முத்தங்கா சம்பவத்தை அடிப்படையா எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு அரசியல் அடிப்படையில உள்ள மர்மமான சீரியஸான படம். கதையோ, வர்கீஸ் பீட்டர் அப்படின்னு ஒரு பையன் நிம்மதியா ஒரு வேலைக்காக போலீஸ்ல சேர்றான். ஆனா அவன் போனதும் அடிவாசி மக்களோட போராட்டம், போலீசாரோட ஒடுக்குமுறை, இந்த மாதிரியான சூழ்நிலையில அவன் மனசு எப்படி உருண்டு போகுதுன்னு தான் கதையோட மையம். படத்த தொடக்கமே கொஞ்சம் மெதுவா போகும். ஆனா இடைவேளைக்கு அப்புறம் கதையே நம்மளை கடந்து வச்சிடு மாதிரி ஆகுது. டோவினோ தாமஸ் அந்த வர்கீஸ் பீட்டர் கதாபாத்திரத்துக்கு செம்ம பொருந்துற மாதிரி நடிச்சிருக்கார். அவரோட முகபாவனை, மனதுல நடக்குற குழப்பம் எல்லாமே உணர்ச்சியோட வெளிப்படுத்தியிருக்கார். சுராஜ் வெஞ்சாரமூடு, சேரன் மாதிரி ஆர்டிஸ்ட்களும் தங்களோட பங்குக்கு நீதி செய்திருக்காங்க. இசை அமைப்பாளர் ஜேக்ஸ் பிஜோய் இசை படத்தோட உணர்வுகளை ரொம்ப நன்றா கொண்டு போயிருக்குது. குறிப்பா சில முக்கியமான தருணங்கள்ல இசை வந்து நம்மை உள்ளே கொண்டு போற மாதிரி இருக்கு. ஒளிப்பதிவுல விஜய் இரட்டா பண்ணி இருக்கிற வேலை செம. காடுகளையும் கிராம சூழல்களையும் எடுக்கப்பட்ட காட்சிகள் ரொம்பவும் இயற்கையா இருக்குது. ஒளி நிழல் ஓட்டமும் காமிரா மூவ்மெண்டும் பார்த்தா எதுவுமே கற்பனையா தெரியாம நிஜ வாழ்க்கை போலதான் இருக்கு. எடிட்டிங் பக்கம் பார்த்தா ஷமீர் முகமது படம் முழுக்க ஒரு ஓட்டத்தோட வச்சு காட்சிகள்ல எந்த தடுமாற்றமுமே இல்லாம சுருண்டு கொண்டு போயிருக்கார். எங்கேயுமே சத்தமா கலையாம மெதுவா கதை சொல்லி முக்கியமான இடங்கள்ல ஜோரா மாற்றம் காட்டியிருக்கார். அந்த கலை அமைப்பும் படம் கெத்து காட்டுறதுக்கே காரணம். போலீஸ் நிலையம், பழைய கோவில்கள், அடிவாசி குடியிருப்புகள் எல்லாமே அப்படியே நம்ம வெளிக்குள்ளேயே நிகழுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அந்த காடுகளோட அமைதி, மக்களோட வாழ்க்கை எல்லாமே கலை இயக்கத்திலேயே தெரிஞ்சது. மொத்தமா சொன்னா நரிவேட்டை ஓர் உண்மை சம்பவத்தை பார்த்து நம்மை சிந்திக்க வைக்கிற, மனசு கிழிக்கிற வகையில தயாரிக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். யாரும் கலக்காம நிஜமா நடிச்சிருக்காங்க. தொழில்நுட்ப வேலைகளும் செம்மையாக இருக்கு. அரசியல் பின்னணியோட நிஜமா நடக்குற வாழ்க்கையை பார்க்க விரும்புறவங்க இத பார்க்கலாம். நன்றி. நெக்ஸ்ட் படத்தில சந்திக்கலாம்.